அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நடிகர் ஆரவ் அர்ஜுனன் அவர்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீதும் வி த லீடர்ஸ் இயக்கத்தின் மீது ஒரு சிறிய குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்கார். ஆரவ் அர்ஜுனன் அவர்கள் 9 வருடங்களாக மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற ஒரு இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருப்பதாகவும், அந்த இயக்கத்தினுடைய பெயரை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் என்கின்ற இயக்கத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு அந்த மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற பெயரை பயன்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்கார். அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறதாகவும், அண்ணன் அண்ணாமலை அவர்கள்கிட்ட இது குறித்து விளக்கம் கேட்க வேண்டும் என்றும், அந்த பெயர் தான் வேண்டுமா, இதே பெயர் தான் வேண்டுமா என்கின்ற ஒரு குற்றச்சாட்டொன்ன ஆரவ் அர்ஜுனன் அவர்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மீது வைத்திருக்கிறார். அண்ணன் ஆரவ் அர்ஜுனன் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்த இயக்கம் வி த லீடர்ஸ் என்பது உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். நீங்களே சொல்லியிருக்கீங்க வி த லீடர்ஸ் இயக்கம் அப்படின்ட்டு. மாறுவோம் மாற்றுவோம் என்பது ஒரு இயக்கம் அப்படின்னா அதனுடைய அடிப்படை கொள்கை ஒன்று வேண்டும். அது எதன் பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் என்கிற தலைப்பில் இயக்கத்தை ஆரம்பித்தார். அதில் மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற பெயரில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கவில்லை. அதனுடைய அடிப்படை கொள்கையாக நாமும் மாறணும், சமுதாயத்தில் மாற்றணும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய இயக்கத்தினுடைய பெயரை அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு சட்டத்திலையும் இடம் கிடையாது. ஏன் அப்படின்னா, மாறுவோம் மாற்றுவோம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. மாற்றம் நம்மிலிருந்து துவங்க வேண்டும் என்பதோ, மாறுவோம் மாற்றுவோம் என்பதோ, நாமும் மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற வார்த்தைகள் எல்லாமே தமிழ் அகராதியில் பொதுவாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இது யார் வேண்டுமானாலும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அதனால் உங்களுடைய இயக்கத்தினுடைய பெயர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பது சரியான ஒரு வார்த்தையாக எனக்கு தெரியவில்லை. அதே போல் உங்களுடைய இந்த மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற இயக்கம் கடைசியாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பகுதியில் அப்டேட் பண்ண டேட் என்ன அப்படிங்கன்னா 18ஆம் தேதி பிப்ரவரி மந்த். கடைசியாக 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு உணவு, மதிய உணவு, காலை உணவுக்காக ஒரு தம்பதியினர்கள் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்துருக்காங்க. அந்த தொகை மூலயமாக நீங்கள் மதிய உணவு, காலை உணவு உங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்திருக்கிறீங்க. இதனுடைய பதிவு, வாழ்த்து தெரிவித்து அந்த பதிவு 18ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தோட உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கக்கூடிய பதிவு நின்று போச்சு. அதுக்கு மேலே எந்த ஒரு பதிவும் அப்டேட்டில் கிடையாது. ஒன்று. முதல்ல மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற இயக்கம் பெருமளவில் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்ட்டு எந்த ஒரு நிகழ்ச்சியும் நீங்கள் சொல்லவும் கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் அதன் குறித்து விளக்கம் சொன்னதும் கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. இப்போ தான் நீங்கள் மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற ஒரு ஃபவுண்டேஷனை 9 வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்ற வார்த்தையே சொல்லியிருக்கீங்க. எத்தனை டிவி ஷோவில் பார்த்துட்டு பேசியிருக்கீங்க, எத்தனை மேடையில் பேசியிருக்கீங்க, எத்தனை நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன் அப்போல்லாம் ஒரு வார்த்தை கூட நீங்கள் அந்த ட்ரஸ்ட்டை பற்றி யார்கிட்டையும் பேசுனது கிடையாது, எந்த ஒரு பதிவும் போட்டது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாருக்குமே உங்களுடைய அந்த மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற ட்ரஸ்ட்டை பற்றி தெரிய வரும்? அதே போல் நீங்கள் பயன்படுத்தின வார்த்தையை கட்சியினுடைய பெயராகவோ இல்லை இயக்கத்தினுடைய பெயராக வேறு யாராவது வைத்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதன் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். ஆனால் அதை கட்சியினுடைய பெயராகவோ இயக்கத்தினுடைய பெயராகவோ அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கொண்டு வரவில்லை. வி த லீடர்ஸ் என்கின்ற பெயரில் தான் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். மாறுவோம் மாற்றுவோம் என்பது அதனுடைய அடிப்படை கொள்கையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் மாறுவோம் மாற்றுவோம் வைத்திருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற தலைப்பின் மூலமாக நீங்கள் இயக்கத்தை ஆரம்பித்த புதுசில் நானும் விவசாயி என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்க பெருசாக. அதில் உங்கள் டிஷர்ட்டில் கூட நானும் விவசாயி என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க. அப்போ அந்த வார்த்தை இதற்கு முன்பாக பல பேர் விவசாயத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க, விவசாய நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பயன்படுத்த முடியும்? அதனால் பொதுவான சில வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அந்த உங்களுடைய இயக்கத்தினுடைய பெயரே எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இயக்கத்துக்கு பயன்படுத்தியிருந்தார் அப்படின்னா நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய இயக்கத்துடைய பெயர் வேற, எங்களுடைய இயக்கத்தினுடைய பெயர் வேற. ஆனால் அண்ணாமலை அவர்கள் கொள்கை ரீதியாக மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதனால் உங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த பேசியது என்பது சரியான விஷயமாக தென்படவில்லை. உங்களுடைய மாறுவோம் மாற்றுவோம் என்கின்ற இயக்கத்தை நீங்கள் வெளிப்படையாக நடத்தியிருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த இயக்கத்தை வெளிப்படையாக நடத்துவதற்கும் மற்றும் அதை சார்ந்த சமூக சேவைகள் செய்வதை
கொஞ்சம் முயற்சிங்கள் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி.